ஒரு இஸ்லாமியனாக நான் கேட்கின்றேன், ஒரு படித்த இஸ்லாமியனாக நான் கேட்கின்றேன். இந்த 50 ஆண்டு காலத்திலே பொதுப்பணித்துறை, சட்டத்துறை, கல்வித்துறை, நீதித்துறை போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த இலாக்காக்களை நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு வழங்கியது உண்டா? நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த பொதுப்பணித்துறையிலே 3ஆம் கிளாஸ் பயிலான பொதுப்பணித்துறையில் அமைச்சராக இருந்திருக்காங்க இந்த நாட்டில். 3ஆம் வகுப்பு கூட சேராத ஒருவன் பொதுப்பணித்துறையிலே அமைச்சராக இருந்திருக்கான் இந்த நாட்டில். ஆனால் ஒரு முறை கூட ஒரு இஸ்லாமியரை பொதுப்பணித்துறையாக அந்த காலத்திலே ஆட்சி அழகு பார்க்கவில்லை. அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பொருந்தும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பொருந்தும். சமூக நீதி காவலர் என்பது ஒரு தேவை, அவ்வளவுதான். சமூக நீதி காவலர் என்று சொன்னால் தலித்துக்களை பொது தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கணும், அதுதான் சமூக நீதி. தலித்துக்களுக்கு இன்றைக்கு மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி பார்த்தால் 45 பேருக்கு மேல் தலித்துக்கள் எம்எல்ஏ இருக்கணும். இந்த நாட்டில் இருக்கிறாங்களா? மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி பார்த்தால் இஸ்லாமியர்கள் 22 பேர் எம்எல்ஏக்களாக இருக்கணும். இந்த நாட்டில் என்னைக்காவது இருந்திருக்காங்களா? நான் கேட்கின்றேன், சமூக நீதி காவலராகவே ஆக்க முடியவில்லை என்று சொன்னால் யார் வந்து ஆக்குவார்? 17 ஆண்டு காலம் மத்தியிலே நீங்கள் ஆட்சி பொறுப்பிலே பங்கெடுத்தீர்கள். பிரதம மந்திரியை சுட்டிக்காட்டி உங்கள் வேல் சுருக்கெடுத்து போனது. நீங்கள் இந்த 17 ஆண்டு காலத்திலே ஒரு முறையாவது ஒரு கிறிஸ்தவனை அல்லது ஒரு இஸ்லாமியனை இணை துணை அமைச்சராக ஆக்கியதுண்டா? மக்கள் இதை கண்டதுண்டா? நீங்கள் கேட்டதுண்டா? ஒரு இஸ்லாமியனை, ஒரு கிறிஸ்தவனை கலைஞர் அவர்கள் இணை துணை மத்திய அமைச்சர் ஆக்கியதுண்டா? ஏன் ஆக்கவில்லை? அவர் குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அவர் கட்சியில் இருந்து 7-8 அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமியனுக்கு கூட தகுதி இல்லையா என்று நான் கேட்கின்றேன். நீங்கள் எந்த அடிப்படையில் கருணாநிதியை ஆதரிக்கிறீர்கள்? இன்றைக்கு சையது முகமது காசி, டெல்லியுடைய தலைமை ஹாஜி அவர்கள் சொல்கின்றார், 65 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியும் இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இஸ்லாமியர்களை பகடைக்காய்களாக, துறப்புச் சீட்டுகளாக, வாக்கு வங்கி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், இன்றைக்கு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நான் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களை ஆதரித்து நாளை கனிமொழிக்கு மத்திய மந்திரி பதவி வாங்கித் தருவது என்னுடைய வேலை அல்ல. அதற்காக நான் அவரிடம் போய் மண்டியிட தேவையில்லை. நாளை இந்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் இந்த கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளையும் வாங்கிக் கொண்டு நாளை மத்திய அரசியல் நரேந்திர மோடி அவர்களிடத்திலே அவர் அமைச்சரவையில் சேருவார். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கைகட்டி, தலித்துக்களும் கைகட்டி பார்க்க வேண்டும். அவருடைய குடும்பம் சுகமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக தாங்களும் இது தன் வாழ்க்கை இழக்க தயாரில்லை. அதற்கு நானே நேரடியாக நரேந்திர மோடியிடம் போய்விடலாம் என்கின்ற நிலைப்பாடுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நான் கேட்கின்றேன், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, மாற்றுக் கட்சி நண்பர்களே, இன்றைக்கு பெண்கள் பெருவாரியாக நரேந்திர மோடி ஆதரிக்கிறார். நரேந்திர மோடியுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த டி.ஜே. பாண்டியனும் மஞ்சளா சுப்பிரமணியன் என்ற தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்மணியும் தான். தமிழர்களை குஜராத்தியான நரேந்திர மோடி அவர்கள் எந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற சூச்சகத்தை, யுக்தியை தெரிந்திருக்கிறார். அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேர்தான் குஜராத்தின் மறுசீரமைப்பு திட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் இவர்களை தமிழர்களை எந்த அளவு பயன்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. இங்கு நடப்பது மாநில தேர்தல் அல்ல. மத்தியிலே யார் பிரதமர் என்கின்ற சூழலை சுட்டிக்காட்ட வேண்டிய தேர்தல். இங்கே நடப்பது மாநிலத்திற்கான தேர்தல் அல்ல, பஞ்சாயத்து யூனியன் பிரதேசத்துக்கான தேர்தல் அல்ல. இன்றைக்கு டி.ஆர். பாலு நினைத்திருந்தால் வேலூரிலே நிற்கலாம், டி.ஆர். பாலு நினைத்திருந்தால் சென்னையிலே நிற்கலாம், டி.ஆர். பாலு நினைத்திருந்தால் தமிழகத்தில் வேறு எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் நிற்கலாம். பழனி மாணிக்கத்திற்கு இருப்பது ஒரே தொகுதிதான், அது தஞ்சாவூர் தொகுதிதான். திருச்சியில் நிற்க முடியாது. கட்சிக்குள்ளே இல்லாத கோஷ்டியை உருவாக்கியவர் இன்றைக்கு டி.ஆர். பாலு அவர்கள் தான் தஞ்சாவூர் இருந்து விட்டிருக்கிறது. இன்றைக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் தான் சீர்திருத்த தோல்வியை தழுவப் போகிறது என்கின்ற சூழலிலே தமிழகம் இருக்கின்றது. நாம் கடந்த காலங்களிலே திமுகவை ஆதரித்திருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்திருக்கலாம், காங்கிரஸை ஆதரித்திருக்கலாம். பாரத பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் என்கின்ற எண்ணம், எழுச்சி இளைஞர்கள் மத்தியிலே, படித்தவர்கள் மத்தியிலே வளர்ச்சியை நோக்கி போகின்ற பாதையை நாம் இருக்கின்ற காரணத்தால் சிந்தித்து இந்த ஒரு முறை நீங்கள் மாற்றுக் கட்சிக்காரர் கூட நரேந்திர மோடி பாரத பிரதமர் என்று வாக்குகளை கொடுத்து 70-80% மேல் கருத்து கணிப்புகள் எல்லாம் பாரத பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். அதை போல வாக்குச்சீட்டிலும் ஒரே ஒரு முறை சாவணவியனுடைய சாதாரண ஒரு தொண்டன் சாவணவியனுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்று ஒரே ஒரு முறை நரேந்திர மோடி ஆதரித்து பாருங்கள்.
ஆதரித்து பாருங்கள். அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்திலே ஏபிஜே அப்துல் கலாம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இரண்டாவது பிரதம ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேனுக்கு அடுத்தபடியாக அப்துல் கலாம் தான் அடையாளம் காட்டப்பட்டார். அதை அடையாளம் காட்டியவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அத்தகைய அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று வழிகாட்டுதலை வளர்ந்த கட்சி. இன்றைக்கு நாம் சாலைகளில் செல்கின்றோமே, தங்க நாற்கர சாலை திட்டம், அந்த திட்டத்தை நமக்கு தந்தருளியவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அத்தகைய நல்ல திட்டங்கள் பெற தஞ்சாவூர் பாலைவனமாக மாறிவிடக் கூடாது என்று நீங்கள் நினைத்தால், கட்சி காட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தஞ்சாவூரிலே நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தால், எளிய குடும்பத்தைச் சேர்ந்த சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த மக்களுக்கு உழைப்பதற்காக இருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் இங்கே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார். அத்தகைய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களை நாம் வெற்றி பெறச் செய்வதன் மூலம் நரேந்திர மோடி பாரத பிரதமர் என்கின்ற செய்தியை நாம் உறுதி செய்ய முடியும். தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை தன்னுடைய முதன்மை செயலாளராக கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் மீது மிகுந்த கனிவும் பண்பும் பாசமும் கொண்டவர் என்பதை மறந்துவிடாதீர்கள். கடந்த 3 முறையும் அவர் இங்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல திரும்ப முதலமைச்சராகி வெற்றிக்கனியை பறித்திருக்கிறார். அங்கே இன்றைக்கு பொதுப்பணித்துறையை வசுந்தரராஜே சிந்தியா ராஜஸ்தானிலே யூனஸ்கான் என்கின்ற இஸ்லாமிய சகோதரருக்கு வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இந்தியாவிலேயே ஒரு இஸ்லாமிய முதன்முறையாக இருக்கக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான். பொதுப்பணித்துறை அமைச்சராக இந்தியாவிலே ஒரு இஸ்லாமியம் இருக்கக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான். அந்த ராஜஸ்தானில் ஆட்சி பொறுப்பை இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வசுந்தரா ராஜே சிந்தியா அவர்கள் அங்கே முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகையினால் அச்சம் கொள்ள தேவையில்லை. நான் கேட்கின்றேன், இன்றைக்கு வாக்கு வங்கி அரசியலை தானே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், இன்றைக்கு ஓட்டுச்சீட்டு அரசியலை தானே பார்த்துக் கொண்டிருக்கிறோம், கொள்கை கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட கூட்டணிகளை தானே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மிரட்டுதலுக்காகவாது இஸ்லாமிய அமைப்புகள் நாங்கள் யாரை வேண்டுமானாலும் ஆதரிப்போம், எங்களை நீங்கள் புறக்கணித்தால் எங்களை நாங்கள் புறக்கணிக்க சேர்ந்த மாட்டோம் என்கின்ற செய்தியை அவர்கள் செழிப்படைய வழங்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்தால் நிச்சயமாக இஸ்லாமியருடைய நலம் பாதுகாக்கப்படும். எதிரிக்கு அச்சம் வரும். எப்பொழுதும் நம்மோட இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள், இவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், நாம் சொல்வதெல்லாம் கேட்பார்கள், நாம் பொறுமையாக இவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற சிந்தை மாற்றம் வரும்.